நேயர்கள் அனைவரையும் உங்கள் தாயக காற்று வானொலி சேவையின் வழியாக மறைபொருள் உண்மைகள் என்ற மாபெரும் தொகுப்பினூடாக மாபெரும் சத்தியத்துக்குள் அழைத்து செல்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். இன்று நாம் பார்க்க போவது இறைவனின் அத்தாட்சிகள். இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள், துன்பங்கள் எல்லாவற்றுக்கும் காரணம் என்ன என்று அலசி ஆராய்ந்தால் ஒரு மாபெரும் உண்மை புலப்படும். அது என்ன மாபெரும் உண்மை? அதை அறிய வேண்டும் என்றால் நான் சொல்வதை கேளுங்க. இந்த உலகத்தில் இறைவன் உங்களுக்குள்ளேயும் உங்களுக்கு வெளியேயும் பல அத்தாட்சிகளை கொடுத்திருக்கிறான். நீங்கள் கவலை கொள்ளாமல் இருக்க அப்படி என்று சொல்லி திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. அப்போ உங்களுக்குள்ள உள்ள அத்தாட்சி என்ன, வெளியே உள்ள அத்தாட்சி என்னன்னு அறிஞ்சா உங்களுக்குள்ள பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் கண்டாகிப்பட்டுவிடும். அது என்ன உங்களுக்கு வெளியே உள்ள அத்தாட்சி? நம்ம மனசு என்ன சொல்லுதுன்னா, நம்ம தான் எல்லாத்தையும் செய்கிறோம், நம்ம தான் எல்லாருக்கும் செய்கிறோம், நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம இந்த வேலை செய்கிறோம், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கோம், நம்ம தான் எல்லாம் செய்கிறோம்னு சொல்லி நம்மளாக ஒன்று நினச்சிக்கிறோம். ஆனால் உண்மை நிலை அப்படி அல்ல. உண்மை நிலை அது நம்ம இல்லைன்னாலும் அது ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்டே இருக்கும். அதுதான் கடவுள் சொல்கிறாரு, உலகில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் உணவளிப்பது நான் தாங்கிறார். அல்லாஹ் உணவளிக்க பொறுப்பேற்காத எந்த உயிரினமும் பூமியில் கிடையாது. இறைவன் உணவளிக்க பொறுப்பேற்காத எந்த உயிரினமும் பூமியில் கிடையாதுங்க. நம்ம ஒரு காரணி தான். நீ இல்லைன்னா இன்னொரு ஆள் மூலம் கடவுள் நடத்திக்கிட்டே இருப்பார். அதனால் நான் நினைக்காத, முதல்ல அந்த நானுங்கிற எண்ணம் இருக்க போய்தான் உனக்கு அவ்வளோ பிரச்சனைகளுக்கு காரணம். அந்த மனதிற்கு பற்றி அதுதான் பிரச்சனை. ஏன்னா உனக்கு வெளியே பாரு, இந்த பிரபஞ்சத்தை பாரு. நீ பிறக்கிறதுக்கு பல நூறு ஆண்டுகளுக்காக, கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாகவே அந்த நட்சத்திரங்களாகட்டும், கிரகங்களாகட்டும், சூரியனாகட்டும் அதன் சுற்றுப்பாதையில் அழகாக சுற்றி வருகின்றன. அதை யார் சுற்றி விட்டார்? நீயா சுற்றுவ? கிடையாது. அது அழகாக சுற்றுகிறது. அதனுடைய வட்டப்பாதையில் சுற்றுகிறது. எங்கும் போய் மோதி விடுவது. சூரியனை பாரு, கரெக்டாக இத்தனை டிகிரி தான் சுற்றும், இத்தனை இதில் இது சுற்றும், இவ்வளோ வெப்பம் வரும், எல்லாமே நிர்மாணிக்கப்பட்டிருக்கு. இந்த பூமியை பார், பூமி ஒரு குறிப்பிட்ட டிகிரி சாய்ந்து இருக்கிறது. அப்படி சுற்றினா தான் பருவ காலங்கள் என்ற மழை காலம், வெயில் காலம், குளிர்காலம், பனிக்காலம் எல்லாம் இந்த காலங்கள் வருங்கிறதுக்காக வேண்டி இறைவன் எப்படி ஒரு 40 டிகிரி வச்சுருக்கான். இதுதான் உலகத்தில் உனக்கு மேலே உள்ள அத்தாட்சிகள்னு சொல்லி இறைவன் சொல்கிறான். உங்களுக்குள்ளேயும் உங்களுக்கு வெளியேயும் அல்லாஹ் நிறைய அத்தாட்சிகளை இறைவன் கொடுத்திருக்கிறான்ன்றான். அந்த அத்தாட்சிகளை பிறகு பார், உங்களுக்கு உள்ளே என்ன அத்தாட்சி? உங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் இதயம் இப்போ இத்தனை தடவை சுருங்கி விரியணுன்னு இருக்குது. அதுதான் ஆட்டோமேட்டிக்காக சுருங்கி விரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதை நீ தான் சுருங்கி விரிய வைக்கிறியா? கிடையாது. நுரையீரல் இருக்குது பார்த்தீங்களா, இத்தனை தடவை மூச்சு காற்றை இழுத்து விடும். அதை நீ தான் மூச்சை இழுன்னு சொல்கிறியா? சொன்னா தான் அது இழுக்குமா? கிடையாது. அதை நீ கண்டுக்கிட்டாலும் சரி, கண்டுக்காமல் இருந்தாலும் சரி, அது வாட்டில் அது வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும். கிட்னி இத்தனை தடவை தான் இருக்கும். நாளமே இல்லாமல், ரத்த நாளங்களே இல்லாத நாளமில்லா சுரப்பி அது வேலையை பார்த்துக்கிட்டு. இப்படி உங்களுக்குள்ளேயும் உங்களுக்கு வெளியேயும் எல்லாமே மிகச் சரியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. நீங்கள் தான் எல்லாத்தையும் குழப்பிட்டு இருக்கீங்க. அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, ஏதாவது ஆயிருமோ, பயம். நீங்கள் இறைவனை நம்பினா உங்களுக்கு பயமே கிடையாது. இறைவனை எண்ணும் எண்ணங்களால் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றனன்னு சொல்லுது. நீ எங்கே என்ன விதம்னாலும் தேடிப்பார், கடைசியில் வந்து முற்ற இடம் இறைவனாக தான் இருக்கு. ஏன்னா அவன் தான் உங்களுக்கு முயற்சி. கடவுள் பார்த்துக்கிடுவார், கடவுளே காப்பாற்று, இதுதான் விதி. அந்த தலையில் எழுதின விதின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒன்று இருக்கும். அது இறைவன் எழுதினது. அதுதான் இறைவன் விதித்ததை தவிர வேறொன்றும் உன்னை அணுகாதுன்னு சொல்லுது. எதுவுமே உங்களை அணுகாது. இறைவன் என்ன எழுதி வச்சுக்கானோ அதான் நடக்கும். இது நடந்துருமோ, அது நடந்துருமோ, எந்த பயமும் தேவையில்லை. அவன் இத்தனை தடவை தான் இதயம் துடிக்கணும்னு இருக்கான், இத்தனை தான் கிரகங்கள் சுத்தணும்னு ஒரு எழுதி வச்சுருக்கான், அதுதான் நடக்கும். நீ அதுக்காண்டி சூரியனை பற்றி நினச்சிட்டு இருந்தாலும் சரி, உனக்குள்ள நினச்சிட்டு இருந்தாலும் சரி, எதுவுமே மாற்றம் இல்லை. எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடந்துக்கிட்டே இருக்கும். நீ எண்ணினாலும் எண்ணாவிட்டாலும் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடந்து சரியான முறையில் நடந்துகிட்ருக்கும். நம்ம தான் நினைக்கும் நம்ம தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நீ ஒன்றுமே செய்யலை, பேசாமல் இருந்து பார்த்துட்டே அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். எந்த வேலையாகட்டும் நீங்களே உற்று நோக்கி அதை பார்த்து கொண்டு இருங்க, ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்டே இருக்கும். நம்ம அப்போ தான் உணர்வோம்.
இதைத்தான் கடவுள் சொல்கிறான், உங்களுக்குள்ளேயும் உங்களுக்கு வெளியேயும் இறைவனின் அத்தாட்சிகள் உள்ளன, இதை அறிந்து கொள்ள மாட்டீர்களா அப்படின்னு கேட்குறான். இறைவன் அத்தாட்சிகள் அவங்க நீங்களே கவலை கொள்ளணும். அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு ஒன்றும் உங்களை அணுகாது. நீ எதுக்குமே பயப்பட வேண்டாம். இறைவனை எண்ணும் எண்ணங்களால் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன. இறைவனை நினைச்சிட்டாலே போதும். கடவுள் கேட்காரு, உன்னை தண்டிக்க வேண்டும் என்பது இறைவனுடைய திட்டமா, இறைவனுக்கு விருப்பமா? நீ நன்றி செலுத்துவதாகவும் இறைவனை தொழுவதாகவும் இருந்தால் அல்லாஹ் உன்னை துன்புறுத்தி என்ன செய்து விட போகிறான் என்று கடவுள் கேட்காரு. அதனால் எது லாபமா? கடவுளுக்கு ஒன்றும் கிடையாது. உனக்கு என்னவோ கடவுள் எழுதிட்டேன், அதுதான் நடக்க போகுது. நீ கடமையை மட்டும் செஞ்சிட்டுரு, உன்னுடைய வேலையை மட்டும் பார்த்துட்டு இரு. கடமையை செய், பலனை எதிர்பாராதேன்னு சொல்லுது வேதங்கள். எல்லா மத வேதங்களும் அதுதான் சொல்லுது. உன்னுடைய வேலையை செஞ்சுட்டே இரு, படியளக்க வேண்டியது இறைவன் என்றுதான் திருமறை குரான் சொல்லுது, பைபிள் சொல்லுது. எல்லா மத வேதங்களும் சொல்லக்கூடிய உண்மைகள் அதுதான். அதனால் யாரும் எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு வெளியே எப்படி ஒரு அத்தாட்சி இருக்குது, உங்களுக்குள்ளே எப்படி ஒரு அத்தாட்சி இருக்குது, இதெல்லாம் நம்மளாக செய்கிறோம். அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையும் நடக்கணும். நீங்கள் என்ன நிலையில் இருந்தாலும் அந்த நிலையில் போயிட்டே இருங்க. தானாகவே எல்லாமே நீங்கள் சரியாக நடக்கும். அந்த இறை வணக்கத்தையும் இறைவனுக்கு நன்றியையும் தெரிவித்திருந்தால் போதும், எல்லாமே மிகச்சரியாக நடைபெற்று கொண்டே இருக்கும். இதுதான் இன்றைய மறைபொருள் உண்மை. இதை அறிந்து உணர்ந்து நீங்கள் எல்லாரும் மகிழ்ச்சியுடன் வாழ அந்த இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.